பொங்கல் எல்லா வருஷமும் வரும் ஜனவரி 15. ஆனா இந்த வருஷம் மட்டும் கொடுத்துருக்கிறோம்னா தேர்தல் சீசன் காரணமாக மகளிர் உரிமை தொகையை ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நாள் அப்ப எங்களை மாநில அரசு தான் கொடுத்ததுன்னு ஏமாத்துனீங்களா தம்பி? இன்னைக்கும் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு 2 லட்சம் கோடி நீங்க வருஷத்துக்கு கடன் மட்டுமே வாங்குறீங்க அப்படின்னு. திமுக ஆட்சியில குறிப்பா மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்களுக்கும் ஆசை தான் அதையெல்லாம் பண்ணணும்னு. ஒவ்வொருத்தரா சொன்னதெல்லாம் சொல்லிட்டு பதில் சொல்லிடலாமா? தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல, அதை வைத்துதான் ஒன்றியமே பிழைத்து கொண்டிருக்கிறது. நீ உமிய கொண்டு வா, நான் நெல்லை கொண்டு வரேன், ஊதி திங்கலாங்கிற மாதிரி அவர் உமிய கொண்டு வருவாரு, நாங்க நெல்லை கொடுப்போம். ஆனா பிரதமர் படத்தை போட்டுக்கணும். ஏன் நீங்க இப்ப ஒரு வார்த்தை பிரதமர்கிட்ட சொல்லுங்களேன், இந்த நீட் தேர்வை நீங்க ரத்து செய்தாதான் நாங்க கூட்டணிக்கு ஒத்துப்போன்னு சொல்லுங்களேன். அதையே பண்ண முடியல. என்டிஏ கூட்டணிக்கு நாங்க உறுதுணையா உதவியா அவர்கள் மனம் விரும்பும்படி உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. இனிமேல் இருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு நிம்மதியா தூங்குவாரு, நிம்மதியா சாப்பிடுவாரு. ஏன்னா அவர் வீட்டு வாசலுக்கு இடி ரெய்டு வராது, ஐடி ரெய்டு வராது, சிபிஐ ரெய்டு வராது. அதனால நிம்மதியா தூங்குவார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் நங்கை மூலமாக தமிழக மகளிரை பற்றி, தமிழ்நாட்டின் தமிழச்சிகளை பற்றி யோசிப்பதற்கான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிகரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில், இந்த 5 ஆண்டில் மகளிரின் உயர்வு எப்படி இருக்கிறது, மகளிரின் வாழ்க்கை எப்படி சிறந்திருக்கிறது என்பதையெல்லாம் உறக்க பேசுவதற்கான ஒரு களத்தை நம்முடைய ரெட் நூல் நங்கை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது என்பது நன்றிக்குரிய ஒரு விஷயம். பொதுவாக இந்த மாதம் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த குரல் ஆரம்பித்து விட்டது தமிழ்நாட்டில். என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் மீண்டும் முதல்வராக வேண்டும், நீங்கள் தான் 2.0க்கு மீண்டும் தலைமை ஏற்க வேண்டும், நீங்கள் தான் எங்களுடைய முதல்வராக மீண்டும் வர வேண்டும் என்பதாக தமிழ்நாட்டின் தாய்மார்கள் வாழ்த்தொலியை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். காரணம், கடந்த அந்த ஜனவரி மாத பொங்கலில் நம்முடைய முதல்வர் அவர்கள் மகளிருக்கு கொடுத்த அந்த பொங்கல் சிறப்பு தொகை என்பதை நிச்சயமாக சொல்லலாம். பொங்கல் எல்லா வருஷமும் வரும் ஜனவரி 15. ஆனா இந்த வருஷம் மட்டும் கொடுத்திருக்கிறோம்னா தேர்தல் சீசன் காரணமாக. தேர்தல் சீசனுக்காக உழைப்பவர்கள் திமுக காரர்கள் இல்லை இருந்தது. இன்னைக்கும் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு 2 லட்சம் கோடி நீங்க வருஷத்துக்கு கடன் மட்டுமே வாங்குறீங்க அப்படின்னு. ஆமா, இப்படி கடன் வாங்கி தான் செய்யணும்னா அதிமுக செஞ்சிருக்கும் தானே கடந்த காலத்துல. கடன் வாங்கி செய்தது என்னவெல்லாங்கிறத நான் பேசுறேன். 2 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறோம் என்றால் யாருமே போய் தமிழ்நாடு அரசு ஒரு வங்கிக்கு போய் எங்களுக்கு கடன் கொடுங்கன்னு கேட்டா கொடுக்காது. எந்த அரசுமே கொடுக்காது, எந்த வங்கியும் கொடுக்காது. அதற்கான அளவீடுகள்னு இருக்கு, அதற்கான தரவுகள் இருக்கு. அதை நீங்கள் ஃபுல்ஃபில் செய்தால்தான், நிறைவேற்றினால்தான் அந்த தொகை உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்தியாவின் பிரதமர் அவர் கட்டுறாருல்ல பாலங்கள், அப்புறம் குடிநீர் தொட்டிகள், சாலைகள், இதெல்லாம் அவங்க கடன் வாங்கி கட்டிட்டு மறுநாள் பார்த்தா உடஞ்சி விழுது, மறுநாள் பார்த்தா சாலையெல்லாம் பிஞ்சு தொங்குது, அப்புறம் தண்ணீர் தொட்டியெல்லாம் வெயிட் தாங்காம கீழே விழுது. நம்மதுலயும் திருவண்ணாமலையில் நடந்ததா எனக்கு ஒரு ஞாபகம். ஒரு பாலம் இடிந்து விழுந்ததா, ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. நீங்க சொல்றீங்க ஒரு பாலம் சொன்னாரு. இந்த விஷயத்தை தான் நம்ம பெருசா சொல்றோம், இந்த மகளிர் உரிமை தொகையை. அதுவே ஒன்றிய அரசு, உங்க பாஷையில சொல்லணும்னா ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவ்வளவு நாள் அப்ப எங்களை மாநில அரசு தான் கொடுத்ததுன்னு ஏமாத்துனீங்களா? சரி தம்பி, மீதி பேர்லாம் பேசும்போது வணக்கம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பேச விட்டீங்க. நான் வணக்கம் சொன்ன உடனே நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அந்த சமத்துவமான வாய்ப்பை முதல்ல கொடுங்க. எங்களோட கருத்தை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். சரியா? முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் 2021 எங்களுடைய தலைவர் முதல்வராக பதவி ஏற்ற பின்பு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள், அதன் மூலமாக மகளிருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மறுமலர்ச்சியான வாழ்க்கை, இதையெல்லாம் பற்றித்தான் பேசணும். ஏன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்புல தலைமைத்துவ வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கீங்க. 33% இடஒதுக்கீடு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, கல்வி வேலை வாய்ப்பு இருக்கு, அதிகார பதவிகள் இருக்கு, உடல் நலம் இருக்கு, சொத்துரிமை இருக்கு, சமூக சமத்துவம், இத்தனை விஷயங்களையும் நீங்க பேச சொல்லியிருக்கீங்க. ஆனா பேசினவங்க எல்லாருமே இந்த கிராமத்துல எல்லாம் பிலாக்கணம் பாடுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பிலாக்கணம் பாடிட்டு போயிருக்காங்களே தவிர கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த தமிழ்நாட்டு மக்களின் மகளிருக்கு ஏற்றதை போல் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இவர்களுடைய கூட்டணி என்ன செய்ய போகிறது, அதையெல்லாம் பேசவே இல்லை. முதல்ல இந்த மாதிரியான இலவசங்கள் அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க.
பொதுவாக நார்டிக் மாடல் அப்படின்னு ஒன்று, யூனிவர்சல் வெல்ஃபேர் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. யூனிவர்சல் வெல்ஃபேர் மாடல் அதோட அர்த்தம் என்னன்னு பேசுகிறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்கோங்க. அவங்க அதை தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க. இது என்ன இலவசம், இது என்ன ஓசி, இது என்ன விலைக்கு வாங்கிடுவாங்களா பெண்களுக்கு ரூபாயை கொடுத்தா, அப்படியெல்லாம் பேசினாங்க. அவங்க பேசினதை நான் குறித்து வச்சிருக்கேன். அவங்க தான் பேசினாங்க, பெண்களை இப்படி ரூபா கொடுத்து விலைக்கு வாங்க முடியுமான்னு. அவ்வளவு கொச்சைப்படுத்த தேவையில்லை. தமிழ்நாட்டு பெண்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு பெண்கள் வல்லமை வாய்ந்தவர்கள், தமிழ்நாட்டு பெண்கள் யாருக்கும் விலை போகாதவர்கள். இந்த தமிழ்நாட்டு அரசு பின்பற்றுகின்ற இத்தனை திட்டங்களையும் கொள்கை திட்டங்களையும் பிஜேபி அரசு காப்பி அடித்து 20 மாநிலங்களில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத சமஸ்கிருதத்துக்கு 2000 சொச்சம் கோடியை ஒன்றியம் ஒதுக்குகிறது. ஆனால் 8 கோடி மக்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். உலகெங்கிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அத்தனை தமிழர்கள் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு எந்த வித 140 கோடி தான் கொடுக்கிறது 10 ஆண்டுகளாக. அப்படின்னா இது மிகப்பெரிய அநீதி இல்லையா? தாய்மொழிக்கான அநீதி இல்லையா? கை தூக்கி விட வேண்டிய நிலையில ஏன் கை தூக்கி விடணும்? அது தெய்வத்தின் மொழின்னு இல்ல கொண்டாடுறீங்க. தெய்வத்தின் மொழியை யாராவது கை தூக்கி விடணுமா? தெய்வத்தை யாராவது கை தூக்கி விடணுமாப்பா? தெய்வத்தை கை தூக்கி விடுற அளவுக்கு நீங்க வல்லவர்களா? யூ ஆர் ஆல் மியர் மார்டல்ஸ். அதை முதல்ல நினைவில் வச்சுக்க சொல்லுங்க, மார்டல்ஸ். மிக சமீபத்தில் 14 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகள் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு சிகிச்சை அல்லது அந்த ஊசியை, அந்த மருந்தை தமிழ்நாடு அரசு அத்தனை பெண் குழந்தைகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் கொடுத்தது. எவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கீம்! இதன் மூலமாக இந்த 14 வயசு குழந்தை நாளைக்கு போய் ஓட்டு போடுமா? அப்போ இந்த 14 வயசு குழந்தைய விலைக்கு வாங்கிட்டோமா? இல்லையே. அவளுடைய சுகாதாரம் என்பது யூனிவர்சல் கோடு. அதை காப்பாற்றுகிறது தமிழ்நாடு அரசு. அதை காப்பாற்றுகிறவர் நம்முடைய முதல்வர். இப்படி பாருங்க. அதனால எதுக்குமே நான் இலவசம் என்கின்ற வார்த்தையை கொச்சைப்படுத்தாதீர்கள். அதன் மூலமாக நீங்கள் ஒரு யூனிவர்சல் மாடலை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறீர்கள். அடுத்தது இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்டது பொங்கல் டைம்ல லான்ச் பண்ணாங்க. அதுதான் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு சிகிச்சை, தடுப்பு ஊசி, தடுப்பு மருந்து அதை கொடுத்தவர்கள் இத்தனை பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே அதான் நான் சொல்ல வரேன். டிவிகேல இருக்கிறவங்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பேப்பர் படிக்கிறது இல்லை, நியூஸ் பார்க்கறது இல்லை, எதையுமே பார்க்கறது இல்லை. அவங்க தலைவர்னு சொல்கிற அந்த நடிகர் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசுவார், உடனே அதில் புலகாங்கிதமாகி கைதட்டி இவர் தான் எங்களை காப்பாற்ற போகிற பெரும் தலைவர்னு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னோம். காங்கிரஸ் ஆட்சி வரும்போது நாங்கள் நிச்சயமாக ரத்து செய்வோம். இப்ப நீங்க அதை வச்சு எங்கள் கேலியும் கிண்டலும் செய்யற ஒரு தொனி இருக்குல்ல, அப்போ நீங்கள் கூட்டணியை அமைத்து கொண்டும் கூட அந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு, அவர்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறார்கள். ஏன் நீங்க இப்போ ஒரு வார்த்தை பிரதமர்கிட்ட சொல்லுங்களேன், இந்த நீட் தேர்வை நீங்க ரத்து செய்தாதான் நாங்க கூட்டணிக்கு ஒத்துப்போன்னு சொல்லுங்களேன். அதையே பண்ண முடியல. கோர்ட் ஆர்டர்ங்கிறதெல்லாம் எத்தனையோ மாத்தியாச்சுமா. தம்பி இது என்னது? நான் பேசும்போது கூட எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் இவ்வளவு நேரமா எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். தம்பி அவங்களை எழுதி வைக்க சொல்லுங்க, அவங்களை எழுதி வச்சுக்க சொல்லுங்க, அவங்கள கேட்க சொல்லுங்க. இல்லன்னா நான் இப்படியே வாக் அவுட் பண்ணேன். நிதானமாவே கையாளலாம். நீங்க பேசுங்க. நடுவுல எல்லாரும் பேசிட்டே இருக்காங்களே, வார்த்தைக்கு வார்த்தை. அந்த அம்மா அங்க உட்காந்துக்கிட்டு சந்தேகம் கேட்கறாங்க, இவங்க கேள்வி கேட்கறாங்க. விஜயதாரணி அக்கா தான் அமைதியா உட்காந்துருக்காங்க, நீங்களும் அமைதியா உட்காந்துருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேட்கறாங்க. நீங்க பேசுங்க மேம். நான் பேசவா இவங்கள பேச? நீங்க பேசுங்க மேம். நீங்க பேசுங்க. 3 பேருக்கும் நான் பதில் எழுதி வச்சிருக்கேங்கிறப்போ பேசவே விடலைன்னா எப்படி? நீங்க பேசுங்க மேம். நீட் தேர்வை பத்தி டிவிகேல இருந்து வந்த சகோதரி ரொம்ப அக்கறையா கேட்குறாங்க. அவங்களுக்கு உலகமே தெரியலப்பா, அதை தான் நான் சொல்ல முடியும். நீட் தேர்வில் நாங்கள் சட்ட போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸோடு எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது முதல் கையெழுத்தாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நாங்கள் கொடுத்தோம், மறுக்கவே இல்லை. ஆனால் இனிமேலும் வாய்ப்பு வரும், எங்களுக்கும் இந்தியாவை ஆளுகின்ற வாய்ப்பு வரும். அப்படி நடக்கின்ற காலம் வரைக்கும் இந்த பிஜேபி என்கின்ற டைரண்ட், ஒரு அரக்கன், இந்திய இளைஞர்கள் மீது இப்படியாக ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யும் போது, நீங்களே சொன்னீங்க NTA, நேஷனல் டெஸ்டிங் அகாடமி என்பது தனியார் நிறுவனம். ஒரு இவ்வளவு பெரிய தேர்வை ஒரு தனியார் நிறுவனம் நடத்துது, அதை பத்தி கூட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஒரு அரசு தேர்வு, ஆனால் தனியார் நிறுவனம் நடத்துது. அவங்க எப்படி நடத்துறாங்க? அங்க பங்கேற்க வருகின்ற குழந்தைகளை காலையில 7 மணிக்கே வா, உன்னோட மெட்டி, உன்னோட செயின், உன்னோட மூக்குத்தி, உன்னோட ஊக்கு, உன்னோட துப்பட்டா, உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போடு என்பதாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா?
இதையெல்லாம் கேட்டு நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக, தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்னு சொல்ல திராணி இல்லை, துணிச்சல் இல்லை. இவங்க வேற என்னத்தை பேச வந்திருக்காங்க? அதை விட அந்த அம்மா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. உலகத்துல என்ன நடக்குது, நீட்டுக்கு என்ன பண்றோம், இலவச பேருந்துக்கு என்ன பண்றோம், அல்லது கருப்பை வாய் புற்றுநோய்க்கு என்ன பண்றோம், எதுவுமே தெரியாம ஒரு கொக்கோனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, ஒரு பபிள்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இதை ஒரு கட்சின்னு வேற பேச வந்துடுறாங்க இவங்க எல்லாம். முதல்ல விஜயதாரணி அக்காக்கு பதில் சொல்லிடுறேன். அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, திமுக ஒழியணும் அப்படின்னு. அவங்கள முதல்ல செக் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா ஏதாவது நீதிபதி பார்த்துட்டு ஒழியணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னா ஒழிக்கணும் அப்படின்னாங்க, திமுகவே ஒழிக்கணும் அப்படின்னாங்க. எங்களுடைய துணை முதலமைச்சர், வல்லமை வாய்ந்த இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெங்கு மலேரியாவை போல் இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன உடனே அது ஜெனோசைடு அப்படின்னு இப்போ ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு அக்கா சொல்றாங்க. அப்ப திமுகவுக்காக வாக்களித்த, திமுகவை எங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கின்ற, திமுகவை எங்களுடைய வாழ்வியலாக வைத்திருக்கின்ற தமிழர்களை ஒழிக்கணும்னு அக்கா சொல்றாங்களா? அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. அதனால அக்காவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. மிக முக்கியமா ஆதிதிராவிடர் நிதியை வைத்துதான் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. மேம் இன்னொன்னு கூடுதலா அவங்க ஆதிதிராவிடர் நிதின்னு மட்டும் சொல்லல, அவங்க தரக்கூடிய நிதியில தான் நீங்க மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. அதற்குமே நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல, அதை வைத்துதான் ஒன்றியமே பிழைத்து கொண்டிருக்கிறது. ஒன்றியமே நமக்கு என்ன நிதியை கொடுக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? கல்வி நிதி கொடுக்குதா, இல்லை இந்த மாதிரி ஜல்ஜீவனுக்கு நிதி கொடுக்குதா, இல்லை அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதுக்கு நிதி கொடுக்குதா? எல்லாமே பெரும்பான்மை நிதி நம்முடைய தமிழ்நாடு அரசு தானே கொடுக்குது. 75%, 80% நாம் தான் நிதி கொடுக்குறோம். நீ ஊமியை கொண்டு வா, நான் நெல்லை கொண்டு வரேன், ஊதி திங்கலாங்கிற மாதிரி அவர் ஊமியை கொண்டு வருவாரு, நாங்க நெல்லை கொடுப்போம். ஆனா பிரதமர் படத்தை போட்டுக்கணும். இப்படித்தானே அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நிதிங்கிறத சொல்லுங்க. டெவல்யூஷன் ஆஃப் அந்த ரெவென்யூ அதை சரியா பண்றாங்களா? ஒரு இணக்கமான அரசு இங்க இருந்தா எல்லாமே நாங்க கேட்டு வாங்குவோம்னு அதிமுக தரப்புல சொல்றாங்க. தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்படி பம்ம மாட்டேன், நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், ஒன்றிய அரசு நோக்கி நான் குறை சொல்ல மாட்டேங்கிற ஒரு விமர்சனத்தை உங்க மீது வைக்கிறாங்க. அன்னைக்கு பிரதமர் கூட இதைதான் சொன்னார் பேசும்போது. இணக்கமான அரசு அமையும் போது டபுள் என்ஜின் சர்க்கார் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வார்த்தை இணக்கமான அரசுங்கிறது அடிமையான அரசுன்னு அவர் மீன் பண்றார். அடிமையான அரசு. ஏனென்றால் அந்த கடந்த அதிமுக ஆட்சியில் அவர்கள் அடிமையான அரசைத்தான் நடத்தினார்களே தவிர இணக்கமான அரசை நடத்தவில்லைங்கிறதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. நீட் எக்ஸாமுக்கு கையெழுத்து போட்டது, உதய் மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது, அப்புறம் சிஏஏ அதற்கு இவர்கள் உடந்தையாக இருந்து தமிழ்நாட்டின் தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு எதிராக அவர்கள் நிலைப்பாட்டை எடுத்தது எல்லாமே அந்த அடிமைத்தனமான அரசு தான். இணக்கமான அரசு இல்லை. இணக்கமான அரசு என்றால் முதுகெலும்பை விட்டுவிட வேண்டும் என்ற அர்த்தமா? முதுகெலும்போடு நாங்கள் எங்கள் கொள்கை பிடிப்போடு இருப்போம். அதைத்தான் நம்முடைய முதல்வர் செய்து கொண்டிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த மகளிர் உரிமை தொகை, அது நிதி ஒன்றிய நிதி அப்படின்னு சொல்றீங்க. ஒன்றிய நிதியாக இருந்தாலும் அது யாருக்கு செல்ல வேண்டியது? ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவர்களுடைய நலனுக்கான நிதி. அப்படி என்றால் அதை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. நீங்கள் ஒன்றியத்தில் இருப்பவர்கள், பிஜேபி அரசு, அதிமுக, இடபிள்யூஎஸ் என்ற ஒன்றை கொண்டு வந்ததில்லை. அதுதான் உண்மையில் மக்களுக்கான அநீதியை தவிர யாருக்கு சென்று சேர வேண்டுமோ பழங்குடி மலைவாழ் மக்களுக்கான நிதியை அவர்களுக்கு கொடுக்கலாம். மகளிர் உரிமை தொகையில் பெரும்பாலும் பெறுவது அவர்கள் தானே. அந்த 3% மக்களா பெறுகிறார்கள்? முகத்தில் பிறந்தவர்களா பெறுகிறார்கள்? இல்லையே. அப்படிங்கிறப்போ ரேஷன் கார்டு வச்சிருங்க தான் வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவர்கள் யாரு? இந்த பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மலைவாழ் மக்கள் தானே அதிகமா இருக்காங்க. அதனால அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. கோடைக்கால சிறப்பு தொகுப்புங்கிற விமர்சனத்தையும் முன் வைக்கிறாங்க. ஆமா, எல்லா வருஷமும் மே, ஜூன், ஏப்ரல்ங்கிறது வெயில் காலம் தான். இந்த வருஷம் மட்டும் என்ன புதுசா இந்த கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கே அதுக்கு பதில் வந்துடுச்சு. காலங்களில் கொடுப்போங்கிறது நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துட்டாங்க. அந்த நீதிபதியே கேட்கிறார், இந்த மாதிரி இலவசங்களால் எங்களுடைய நிதி பாழாகிறது, எங்களுடைய வரி பாழாகிறது அப்படின்னு அதை கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் எங்களுடைய தலைவர் முன்கூட்டியே உணர்ந்து, நீங்கள் அடுத்தது கை வைக்க போவது, அடுத்தது தமிழ்நாட்டு பெண்களின் நிதியை நிறுத்தப் போகிறீர்கள், மகளிர் உரிமை தொகையை இல்லாமல் ஆக்கப் போகிறீர்கள், மகளிருக்கான அந்த விடியல் பயணத்தை நிறுத்தப் போகிறீர்கள், அதனால் முன்கூட்டியே உணர்ந்து எங்களுடைய தலைவர் இதை செய்து விட்டார் என்கின்ற அந்த பொறுமல் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. திமுக ஆட்சியில குறிப்பா மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா, எங்களுக்கும் ஆசைதான் அதையெல்லாம் பண்ணணும்னு.
அக்கா விஜயதாரணியும் சகோதரி சசிரேகாவும் கூட்டணியில் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமா முதல்ல புதுச்சேரியில் அதை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்களேன். புதுச்சேரியில் தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, கடைக்கு கடை, பக்கத்தில் இருக்குது மதுக்கடைகள். இங்கேருந்து எல்லா ஊர்லேருந்தும் அங்கே போய் குடிச்சிட்டு வராங்க. அப்படிங்கிறப்போ அங்கே முதல்ல அந்த மதுக்கடையை நிறுத்த சொல்லுங்களேன். அப்புறம் நம்மளும் நிறுத்திடலாம். ஏன்னா அங்கே ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்தாச்சு, நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்களும் செய்யலாம். அப்புறம் விஜயதாரணி அக்கா சொன்னாங்க, என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் உதவியாக அவர்கள் மனம் விரும்பும்படி உறுதியாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவே நடந்துட்டு தானப்பா இருக்குது. போன வருஷம் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. அப்போ நான் முதல் நாளே சொன்னேன், இனிமேலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் 1 வருஷத்துக்கு நிம்மதியாக தூங்குவார், நிம்மதியாக சாப்பிடுவார். ஏன்னா அவர் வீட்டு வாசலுக்கு இடி ரெய்டு வராது, ஐடி ரெய்டு வராது, சிபிஐ ரெய்டு வராது. அதனால் நிம்மதியாக தூங்குவார். அதுதானே அவர்கள் எதிர்பார்க்கிற உறுதுணை, அவர்கள் எதிர்பார்க்கிற உதவி, அவர்கள் எதிர்பார்க்கிற மனம் விரும்பும் செயல். அதைத்தான் அவங்க செய்கிறாங்கங்கிறத ஓப்பனாக. இப்போ ஏன் வரல சிபிஐ? அதை தவிர அவங்க ரஞ்சனி அவங்க சொன்னாங்க, இவர்களுடைய தலைவர் பேசியதால் தான் மகளிர் உரிமை தொகை கொடுத்து விட்டார் எங்களுடைய தலைவர். இன்னொன்னே சேர்த்து சொல்லுங்கம்மா, உங்களுடைய தலைவரை பார்த்து தான் ஆங்கிலேயன் இந்தியாவுக்கே விடுதலை கொடுத்தான். அவரை பார்த்து பயந்து போயிட்டான். அப்புறம் அவரை பார்த்து பயந்து தான் மூட்டை கட்டிட்டு இங்கிலாந்துக்கு ஓடிட்டான். அவரை பார்த்து பயந்து தான் அமெரிக்கா இந்தியாவோட டீல் போட்டிருக்கு. அவரை பார்த்து பயந்து தான் ரஷ்யா குறைந்த விலையில் நமக்கு கச்சா எண்ணெயை கொடுக்குது. அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அது எதுக்கு வெறுமே மகளிர் உரிமை தொகை மட்டும் கிரெடிட் எடுத்துக்கணும்? அடுத்தது ரஞ்சனா நாச்சியார் அவர்கள், அக்கா பிஜேபியில் ஊறுகாய் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சொன்னீங்கல்லம்மா, உடனே அப்புறம் அங்கேருந்து இல்லைம்பிங்க. பிஜேபிக்கு குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது மாங்காய் ஊறுகாய்ப்பா, துணை குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது நார்த்தங்காய் ஊறுகாய். அப்புறம் எல் முருகன் போன்ற அமைச்சர்கள் பதவி என்பது எலுமிச்சங்காய் ஊறுகாய். மகளிர் அணி பதவி என்பது மிக்சட் வெஜிடபிள் ஊறுகாய். அதை தவிர அந்த இவங்களுடைய அந்த பிஜேபி தலைவர்களில் பாதிக்கு பாதி பேர், ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார், துறவின்னு பேர், அவர் சாமியார்னு பேர். எத்தனை முறை அவர் பெயிலில் வெளியில் வந்தார் அப்படிங்கிறது அவருக்கே மறந்து போயிருக்கோம் இந்நேரம். அதை தவிர பிரிஜ்வல் ரேவண்ணா, அவரும் ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள். பொள்ளாச்சியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அல்லது இந்த வாச்சாத்தியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நாங்கள் அதையெல்லாம் எழுப்புகிறோம். ஆனால் இவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கான நியாயமே இல்லை அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள். அடுத்தது பிரிஜ்பூஷன், அந்த மல்யுத்த வீராங்கனைகள் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை அவர் மீது வைத்தார், என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ பெண்களுக்கான பாதுகாப்பை ஒன்றிய அரசு உறுதி செய்யவே இல்லை. அதை முதல்ல நினைவில் வச்சுக்க சொல்லுங்கள். அடுத்தது மிக முக்கியமாக, டிவிகேல 10 பேரை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அவங்க சொல்ல முடியாமல் திகைச்சு போய் நின்றான். நான் சொல்லுவேன், டிவிகேல இருக்கக்கூடிய 10 பெண்கள், ஒரு பெண் என்னுடைய புருஷனை விட எனக்கு வரத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கேன்னு சிரிச்சாங்க. அந்த பெண் இருக்கா. அப்புறம் எனக்கு பாதுகாப்பெல்லாம் முக்கியம் இல்லை, என்னோட தலைவரை பார்க்கணும், நடிகரை பார்க்கணும்னு இன்னொரு பெண் சொன்னாங்க. அடுத்தது, கை குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் பரவாயில்லை, எனக்கு இவரை பார்க்கணும், கை குழந்தை போச்சுன்னா கூட இன்னொன்று பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணியும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி கிடையாது. அம்மையார் அவர்களை அயன் உமன் அப்படின்னு சொன்னாங்க, இரும்பு பெண்மணி. உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சந்தித்து அளவலாவக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்த பெண்மணி. நிச்சயமா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த அற்புதமான பெண்மணி, வீர பெண்மணி, துணிச்சலான பெண்மணி, ஆண்களின் உலகத்தில் மிக அற்புதமாக துணிவாக நின்ற ஒரு பெண்மணிங்கிறதுல எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. லேடியா மோடியான்னு கேட்ட அந்த கேள்வியை மறந்து போய் நீங்க கட்சியவே கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கீங்க. அது தவிர அதிமுகலேருந்து திமுகக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, உங்களோட கட்சியிலேயே அதிமுக காரர்கள் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் மறுக்கவே இல்லையே. ஏன்னா நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியோட பேரை வச்சுக்கிட்டு அண்ணாவையும் கை கழுவியாச்சு, திராவிடத்தையும் கை கழுவியாச்சுன்னா இன்னமும் திராவிடத்தின் கொள்கைகளோடு, அந்த மத நல்லிணக்கத்தோடு, மொழி பற்றோடு, பெண் சுதந்திரம் என்கின்ற கொள்கைக்காக இயங்கி கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி, ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் அவர்கள் எல்லோரும் எங்கிடம் வந்து சேர்கிறார்கள். எடப்பாடி அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியும் தமிழ்நாட்டுக்கான நலன்களை எதையுமே கொடுத்ததில்லை. இந்த 5 ஆண்டில் விரோதமாகத்தான் இருந்திருக்கிறது. அது தமிழர்கள் விரோதம், தமிழ் பெண்கள் விரோதம், தமிழ் மொழி விரோதம், தமிழ்நாட்டு நலன் விரோதம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் என்பதை என்னுடைய வாதமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ காங்கிரஸ் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான மனநிலையில இருக்காங்க.
சிங்கிள் இப்போ மெஜாரிட்டியில அவசரம் ஜெயிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா மேடையிலையுமே சொல்றாரு. சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஐயம் அதற்கு இருக்கு. நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இப்போ நீங்க அது உறுதியா எடுத்துக்கோங்க. அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வரணுங்கிறத நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.